வணக்கம். மகர ராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம ஜாதக கட்டத்துல சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ, அதுதான் நம்மளோட ராசி. இந்த மகர ராசியில பார்த்தீங்கன்னா, சூரிய நட்சத்திரமான உத்திராடம், சந்திரன் நட்சத்திரமான திருவோணம், செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமும் அதுல இருக்கும். இந்த ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி போய் 2ஆம் வீட்டுல வக்கர நிலையில உட்கார்ந்திருக்காரு. இந்த வக்கர நிவர்த்தி ஆகிற வரையிலும் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. தன்னம்பிக்கை இருக்காது. அப்ப எப்படி இதை நம்ம வலுப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்ல போனோம்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை, வலிமை எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா எல்லாம் செயலில் இந்த மாதிரி இருக்கீங்க. அதை நீங்க அதிகப்படுத்துறதுக்கோ இல்ல ஆக்டிவேட் பண்றதுக்கோ இந்த சனீஸ்வரரோட ஆசானான பைரவர்கிட்ட நீங்க வணங்கணும். அதாவது பைரவருக்கு நம்ம விளக்கு போட்டு வரும் பொழுது அந்த காரிய சித்தியும், அதாவது அந்த மாசத்துக்கு உண்டான மொத்த பலன்களையும் நம்மளுக்கு தரக்கூடிய அம்சம் கிடைக்கும். 1ஆம் பாவங்கிறது இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு 60% தான். இருந்தாலும் பைரவரை வேண்ட வேண்ட உங்களுக்கு அனைத்து பலன்களும் வந்து சேரும். மெதுவா வந்து சேரும். ஆனா கரெக்டான காலகட்டத்துல நல்லதா அமையும். ஆவணி கடைசி ரொம்ப நல்லா இருக்கும். ஆவணி 1வது கொஞ்சம் இப்படி மந்தமா தான் ஆரம்பிக்கும். பார்ப்போம். அடுத்தது நம்ம குடும்பம். நம்ம குடும்ப நிலைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதிர்பார்ப்புக்கு உண்டான அளவு இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேர் எதிரான விஷயங்கள்ல செயல்பட்டுட்டு இருக்கு. அதை நம்ம நிறுத்துறதுக்கு சனி அருள் பெற்ற நீங்க சனீஸ்வரர் மாதிரியே சிந்திச்சு பாருங்க. கஷ்டப்பட்டால் பெரிய லெவல்ல நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல குடும்பத்துல யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களை இன்னும் நல்லா எந்தோஸ் பண்ணி நல்லா படிங்க. அதே மாதிரி பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு டாக்டர் நிறைய டாக்டர்ஸை பாருங்க. பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எப்பயுமே இந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய துன்பம் ஒண்ணு நடக்காது. ஆனா அதை நினைச்சு நம்ம பெரிய துன்பமா நினைச்சிருவோம். அதனால கஷ்டப்படுறதுங்கிறது துன்பம் கிடையாது. அது பிறகு இன்பம் கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாசம் நீங்க ஆவணி மாசத்துல புரிஞ்சுக்கிறது. வரவும் இல்ல, எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு நினைக்காதீங்க. வரவில்லாம வந்த மாசம் எப்படி குடும்பத்தை நடத்தலாங்கிற ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாரு அந்த சனீஸ்வரர். இந்த ராசிநாதன் சனீஸ்வரர் உங்களுக்கு சொல்லிதான் கொடுப்பாரோ ஒழிய உங்களை அழிச்சிட மாட்டாரு. அவரோட வீட்டுல வேற யாரும் ஆட்சி புரிய முடியாது. நல்லதே நினைச்சா அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய அனைத்து அம்சங்களும் கொடுப்பார். அடுத்தது 3ஆம் இடம் தைரியஸ்தானம். நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தைரியம் இந்த மாசம் வரும். அதுக்கு உண்டான சக்தி உங்ககிட்ட இருக்குது. அபார சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளவு பெரிய மலையை எவன்டா தூக்குவான்னு நினைச்சா நீங்க தூக்கி நிறுத்தி காட்டிடுவீங்க நிஜமானும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இந்த மாதிரி முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கிறப்போ எந்த வழியில செயல்படுத்தினா அது ஒரு நல்ல அம்சமா அமையுங்கிறத வரக்கூடிய பாவங்களை வச்சு சொல்லலாம். இது 90% உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது இந்த பாவம். வாங்க அடுத்த பாவத்தை பார்ப்போம். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. 4ஆம் வீடு உங்களுடைய அசையா சொத்துக்களும் மற்றும் வண்டி வாகனங்கள் இதையும் குறிக்கக்கூடிய தாய்ஸ்தானமும் குறிக்கக்கூடிய இடம். அது போய் 5ல உங்களுக்கு சமமான ஒரு குரு கூட உட்கார்ந்துருக்கனால எல்லாமே நல்லதா தான் இருக்கும். பொன் பொருள் சேரும் நேரம் இது. வாங்கி போடலாம் இடம்லாம் ஒன்றும் தவறு இல்லை. அது உங்களுக்கு லாபமா தான் வருங்கிறது வாங்குறப்பயே தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்க ரொம்ப மோசத்துக்கு ஆயிர போகிறது கிடையாது. பணத்தை இருந்தாலும் எண்ணி வச்சு அது அந்த இடம் அந்த படத்துக்கு கரெக்டான ரேட்டு தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வாங்கணும். அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. இது ஒரு 70% நம்ம மதிப்பெண் கொடுக்கலாம்.
அடுத்தது நம்ம குழந்தைகள் ஸ்தானம். இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களுடைய படிப்படியான முயற்சிகள நம்ம கண்ணெதிரே பார்ப்போம். குழந்தைங்களுக்கு நான் போட்டிருக்கிற படத்துல பார்த்தீங்கன்னா, அத்தன கைகள் அம்சங்களும் வந்த மாரி, அவங்களுக்கு எல்லாவித திறமைகளும் இப்ப வெளிப்படுத்துவாங்க. அவங்கள கண்டு நீங்க மரியாதையும், மதிப்பும் உங்களுக்கு கூட போது. சந்தோஷத்துல இருப்பீங்க. 100% நல்லா இருக்குது. இத பத்தின ஒரு சிந்தனைகளே வேண்டாம். அவங்க உங்கள நல்ல பேர் எடுத்து வைத்திருப்பார்கள் இந்த ஆவணி மாசம். உங்களுடைய தேக ஆரோக்கியத்த பத்தி பார்க்கலாம். மற்ற எதிரிகள பார்க்கலாம். தேக ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னா, ரொம்ப போய் நல்லா ஸ்கேனும் எடுத்து ஒரு ரூ. 1,00,000 செலவு பண்றதுக்கு பதிலா, ஒரு சுருக்கமா இந்த அக்குபஞ்சர் மாதிரிலாம் கொஞ்சம் போனீங்கன்னா, கொஞ்சம் சரியாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலியமா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசீஸ்லாம் கூட அதுல சரியாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நோய் நொடி இருக்கவங்களுக்கு. எதிரிகள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது சூழ்ச்சி பண்றோம்ன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த சூழ்ச்சி வேற எதுலயும் இருக்காது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் ஏதோ சூழ்ச்சிகள் இருக்கு. அவங்க நேரடியா தாக்க போறதில்ல. புத்திசாலிங்க. உங்கள நேரா தாக்கமா ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, உங்க அறிவுக்கு எட்டாத வகையில ஒரு சிக்கல்ல மாட்டி வர்றது, அந்த மாரி இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்கள திடப்படுத்திக்கிறதுக்கும், தைரியப்படுத்திக்கிறதுக்கும், உங்க ராசிநாதனான சனீஸ்வரரோட ஆசான் யாரு? பைரவர். இந்த பைரவர கெட்டியமா புடிச்சுக்கோங்க. காலம் தாமதங்கள் இல்லாம இந்த மாதிரி எதிரிகள், வித்தை காட்டும் எந்திரிகள தட்டி தூக்கிருவாரு பைரவர். அதனால பைரவரோட வழிபாடு ரொம்ப முக்கியம். கால பைரவர். அவர மனசுல நெனச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகள்லருந்து மீண்டு வருவீங்க இந்த ஆவணி மாதம். உங்கள் துணைவியார். உங்கள் துணைவியார் இல்லை துணைவரோட கணவனோட வேகத்துக்கு உங்கனால ஈடு கொடுக்க முடியாட்டியும், அவங்களோட வித்தியாசமான சிந்தனைகள் தினம் தினம் உங்கள ஊக்குவிச்சு வரணுங்கிற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எடுத்துக்கோங்க அவங்க கிட்ட இருந்து. முக்கியமா அதுதான் முக்கியம். நீங்க வந்து நம்ம நம்மள கூட வராம அவங்க ஒரு சிந்தனையில போயிட்டே இருக்காங்கன்னாலும், அவங்க உங்க மனைவி தான். அத புரிஞ்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இது ஒரு 60% தான் மதிப்பெண் குடுக்குது ஆவணி மாசம். இது இப்பன்னு இல்ல. எப்பயுமே கொஞ்சம் உங்களுக்கு பெர்சன்டேஜ் 50, 50 தான் இருக்கும். ஆனா அத நம்ம வலுப்படுத்திக்கிறதும் நம்ம சிந்தனைகளும் எண்ணமும் தான். சனீஸ்வரோட மனைவி பேரும் சஞ்சனா தேவி. அந்த கடவுள் எப்படி அவங்களோட வரலாறு எப்படி இருந்தது? அப்படிங்கிறத படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த சனீஸ்வரரையே நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம். நம்புங்கள். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட எதிரி ஸ்தானம். ஒரு கூட்டம் கட்டி நிக்குது. நம்மளுடைய எதிரிகள். தந்தை வழியில இருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்கள் அதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. முக்கியமா சிறு பெண்கள் இன்னும் வக்கிரமா ரொம்ப ஷார்ப்பா அதுல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கவனமா இருக்கணும். இந்த மாதிரி தலையிடல்களே இல்லாம நீங்க வேற வேலைய பார்க்கறதுக்கு உண்டான வேலைய பாருங்க. நேரா போய் நிக்காதீங்க எதிர்த்து நின்னு. ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த ஆவணி மாசம் ரொம்ப பவர்ல இருக்காங்க. நம்ம வந்து பைரவர வேண்டிட்டு தியான ஸ்தானத்துல இந்த 1 மாசத்துல அப்படியே உட்கார்ந்துரணும். தியானம் எப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரோ, அதே மாரி மனசுக்குள்ள பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு பண்ற எதிரிகள் துன்புறுத்துறதெல்லாம் தாங்கிக்கிட்டு உட்கார்ந்துக்கிற நேரம் இது. கவனம், மிக கவனம். எதிர்த்து நின்றாதீர்கள். இப்போ நமக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாச்சு. இங்க இருக்கக்கூடியது இவ்ளோ அடிபட்டு, உதைப்பட்டு நம்ம நெஞ்சத்திற்கு ஒரு ஆறுதலான விஷயங்கள் என்னன்னா, முன்னோர்கள், தாய் வழி முன்னோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம குலதெய்வத்துக்கு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, மிகப்பெரிய விஷயம். ஒருவேளை உங்க அம்மாவோட குலதெய்வம் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த கோயிலுக்கு போயி ஒரு வரம் வாங்கிட்டு வாங்க. நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. அடுத்தது உங்க தொழில் பாவம். இந்த தொழில் பாவம் உங்களுக்கு முழுமையா இந்த ஆவணி மாசம் நடக்கக்கூடிய சங்கடங்களான விஷயம், கவலை,
என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் வேலையில தான் நடக்குது. இந்த வேலையில இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் பெண்ணா இருந்தாங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க கிட்டலாம் போய் ஹைலைட் ஆயிட்டு இருக்காதீங்க. நீங்க நல்ல ஒரு நிலையில இருந்தாலும், அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சூட்சமம் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. சூழ்ச்சி பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து கையாண்டீங்கன்னா, இந்த தொழில் விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம். தொழிலுக்கு நான் மதிப்பெண் குடுக்குறது வெறும் 10% தான். ஒரு சப்போர்ட்டும் இல்ல. வேலைய விட்டுறக்கூடாது. அவமானங்கள் வருதுன்னு சொல்லி வேலையெல்லாம் விடக்கூடாது. பேப்பர் போடக்கூடாது. இருக்கிற வேலைய தக்க வச்சுக்கணும். இந்த விஷயத்துக்கு நீங்க வணங்கக்கூடிய கடவுள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிய சிவன பூஜித்த பிறகு, லக்ஷ்மி தேவி கிட்ட முறையிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. அதுதான் நல்லது. இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆவணி மாசம்னாவே உங்களுக்கு ஒரே பிரச்சனை இந்த தொழில் தான். கவனமா இருங்க. நம்மளுக்கு பொன், பொருள் சேரும் நேரம் வந்தாச்சு. உங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல நெறைய காசு பணம் சேரும். அத யாரும் தடுக்க முடியாது. நீங்களா நெனச்சு செலவு பண்ணாலும் செலவாகாது. நல்ல ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு தடையும் இல்ல. 90% நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வெளிநாட்டு பிரயாணமோ, இல்ல வெளியூர் பிரயாணம் செய்யறதாவோ இருந்ததுன்னா, கொஞ்சம் கவனமா போயிட்டு வரணும். வண்டியில வேகமா போக்கூடாது. அதுதான் முக்கியம். போயிட்டு வரலாம். ரொம்ப வேகமா போக்கூடாது. அத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க பிபிய கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல ஒண்ணும் பெருசா வராது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா தான் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை பெருசா வராது. நீங்க வணங்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா, பைரவர். அது என்னைக்குமே மனசுல நெனைச்சுக்கோங்க. வாயில்லா ஜீவராசியான நாய், ஆடு, பறவைகள்ல காக்கா, அணில் இந்த மாதிரிலாம் சாப்பாட வச்சுட்டு வரும்பொழுது, உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வந்தாலும், அவங்க எல்லாத்தையும் அத துளி துளியா உடைச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. மேலும் உங்களோட ஜாதகத்த ஜனனகால ஜாதகத்த பார்க்கணும்னா, இந்த WhatsApp நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நேர்ல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.